பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய அவருடைய காரானது 2023ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு முன்பு அந்த கார் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய அவருடைய காரானது யாரால் புதுப்பிக்க வைக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் பதிவு செய்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய அந்த காரானது தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதன் தொடர்ந்து நான் பேசுகின்றேன். வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயணித்த கார் இதுதான். இந்த காரை பார்க்கறதுக்காகவே இன்னைக்கு தென்காசியில இருந்து இன்னைக்கு காமராஜர் அரங்கத்துக்கு சென்னைக்கு வந்திருக்கோம். இது காமராஜர் அரங்கத்துக்குள்ள சைடில் பின்னாடி இந்த கார் இன்னைக்கு இருக்கு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த காரை சுற்றியில் உள்ள டோர் மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக அதை போட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தமாக ஓரளவுக்கு ஃப்ரெண்டில் மட்டும் கழுவி விட்டுருக்காங்க. இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் ஒரு பராமரிப்பு இல்லாமல் கிடக்காத தான் இருக்குது இன்னைக்கு. ஏற்கனவே நம்ம காங்கிரஸ் கமிட்டிக்கு சொல்லியிருக்கோம், இதை நீங்கள் கண்டிப்பாக அதை பராமரித்து இது காமராஜர் அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் இந்த அந்த காரை ஒரு நினைவு சின்னமாக வச்சு பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு மனுலாம் எழுதியிருக்கோம். ஆனாலும் கூட அதை பற்றி எந்த விதமான இதுவும் எடுக்கலை. அதனால் இந்த காரெலாம் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம், தென்காசிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் இந்த காரை திறந்து உள்ளே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த காருக்குள்ளே எப்படிலாம் அவருடைய சீட்டு அவர் இருந்தது, இந்த அப்போஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே அவ்வளோ அப்படியே பிஞ்சு அப்படியே உடஞ்சி போய் அப்படியே கிடக்கு. இது எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே பின்னாடி பாருங்கள், அப்படியே பின்னாடி பாருங்கள். இந்த பின்னாடி உள்ள சீட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீட்லாம் இப்படி கிடக்கு பாருங்கள். எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் அந்த பிஞ்சு தொங்கி அப்படியே குப்பை மாதிரி கிடக்கு. இந்த காருக்கு உள்ள இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள அதில் உள்ள அலுமினிய கம்பிகள்லாம் உள்ள கிடக்கு பாருங்க. உள்ள பாருங்க, அந்த பாருங்க, இங்க உள்ள பாருங்க, அப்படியே இந்த கம்பி எல்லாம் அப்படியே கிடக்கும். இந்த மாதிரி ரொம்ப மோசமான உள்ள பார்த்தா அப்படியே சுமல் நாறுது காருக்குள்ள, அப்படியே ஒரு சுமல் அப்படியே நாத்தம் பிடிச்சி போய் கார் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டுக்காக செய்த எவ்வளவோ சேவைக்கு அவர் பயணித்த அந்த காரை கூட இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இங்கே நிப்பாட்டி இருக்கு. இதை நல்லபடியாக பராமரிக்கணும் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு யாருக்கும் காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய கார் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதைத்தான் நான் ஒரு முறை காமராஜர் அரங்கத்திற்கு சென்று ஒரு விழாவுக்கு சென்ற போது காரை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப அந்த காரை பார்க்கும்போது எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. ஏன்னா அந்த காரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த காரானது குப்பை கூலங்களாக இருந்ததை பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டது. நான் ஊருக்கு வந்தவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய காரானது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேனாம்பேட்டை காங்கிரஸ் அந்த காமராஜர் அரங்கத்துக்குள் இருக்கிறது, இதை எப்படியாவது புதுப்பிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினேன். ஒரு பதிலும் இல்லை. மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம். அப்போதும் எந்த ஒரு பதிலும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு இதை எப்படியாவது புதுப்பித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். ஒரு முறை நானும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஆனந்த் காசிராஜன், சுரண்டை நாடார் வாலிபர் சங்கத்தை சேர்ந்த அண்ணன் ராமர், அண்ணன் முருகன் போன்றவர்கள்லாம் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போய் காமராஜர் அரங்கத்திற்கு போய் அந்த காரை சுற்றிலும் நின்று பார்த்து அந்த காரை திறந்து அதை வீடியோ எடுத்து அந்த கார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படியாவது இந்த காங்கிரஸ் கட்சியானது இந்த காரை புதுப்பித்து விடும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் சென்னைக்கு சென்று அந்த காரை சுற்றிலும் வீடியோ எடுத்து, நீங்க வீடியோலாம் பார்த்திருப்பீங்க, அதை நாங்கள் பொது தளத்திலே பதிவு செய்தோம்.
அதற்கு பிற்பாடுதான் இந்த காரானது புதுப்பிக்கப்பட்டது. இந்த காரை புதுப்பிக்க வைத்த பெருமை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பையே சேரும். காமராஜருடைய காருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த காரை பயன்படுத்தி, இந்த கார் தமிழகம் எங்கும் செல்லாத ஊர்களே இல்லை. அப்படிப்பட்ட அந்த கார் காமராஜர் இறந்த பிறகு காங்கிரஸ் கட்சியானது காமராஜருடைய காரை கடம்பூரை பூர்வீகமாக கொண்ட சென்னையிலே சுந்தரம் காப்பி என்று வைக்கப்பட்டு இருக்கின்ற சோமசுந்தர நாடார் அவர்களிடத்துல காங்கிரஸ் கட்சி இந்த காரை வித்துட்டாங்க. சோமசுந்தர நாடார்கிட்ட போய் இந்த காரை வித்த உடனே அவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த கார்ல காப்பி தூளாச்சு முக்கியமான பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் காப்பித்தூள் கொண்டு சென்று இருக்கிறார். இதை எப்படியோ அன்றைக்கு இருந்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்துல போய் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர நாடார் அவர்களிடத்துல காமராஜர் பயன்படுத்திய காமராஜருடைய காரை காங்கிரஸ் கட்சியானது விற்றுவிட்டது. சோமசுந்தர நாடார் அவர்கள் இந்த காரிலே காப்பித்தூளை ஏற்றிக்கொண்டு எல்லா ஹோட்டலுக்கும் சென்று காப்பித்தூளை வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை என்ன செய்வது, எப்படியாவது இந்த காரை திரும்ப பெற வேண்டும் என்று அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவரிடத்துல பல நபர்கள் பேசியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே டாக்டர் கலைஞர் அவர்கள் உடனடியாக குமரி ஆனந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு, குமரி ஆனந்தன் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது குமரி ஆனந்தன் அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் கொங்கு மண்டலத்துல ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. அப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் குமரி ஆனந்தன் இடத்துல கேட்காங்க, இந்த மாதிரி காமராஜருடைய காரை நீங்கள் விற்று விட்டீர்களா? இன்றைக்கு சுந்தரங்காப்பியினுடைய அதிபர் சோமசுந்தரம் நாடார் அவர்கள் அதில் காப்பித்தூளை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடமா கொண்டு காப்பித்தூளை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார். இது உண்மையிலே காமராஜருக்கு ஒரு இழுக்கை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் பயன்படுத்திய காரை இன்னைக்கு ஒரு காப்பித்தூள் வியாபாரத்துக்கு பயன்படுத்துவது சரிதானா என்றெல்லாம் சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு குமரி ஆனந்தன் இடத்துல பேசியிருக்காங்க. உடனடியாக குமரி ஆனந்தன் அவர்கள் சோமசுந்தர நாடாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்க அந்த காரில் எதையும் ஏற்றி செல்லாதீர்கள், அந்த காரை நாங்கள் மீட்டு விடுகிறோம் என்று சொல்லி எந்த விலைக்கு வித்தாங்களோ அந்த விலைக்கு மீண்டும் சோமசுந்தர நாடார் அவர்களிடத்தில் பணத்தை திரும்ப கொடுத்து அந்த காரை திரும்ப வாங்கி தான் காமராஜர் அரங்கத்துல அந்த காரை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த காரானது சுமார் ஒரு 20-30 ஆண்டுகளாக எந்த விதமான புதுப்பிக்காம அப்படியே கிடந்ததுனால அந்த காரானது, அந்த காருக்குள்ள இருந்த எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்து குப்பை கூலங்களா கிடந்ததை கண்டுதான் நாங்கள் அதை புதுப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு பல்வேறு முயற்சிகளை எடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய அந்த காரானது காங்கிரஸ் எம்எல்ஏ முனுசாமி அவர்களுடைய பேரன் அஸ்வந்த்ராஜ் வர்மா அவர்களால் இன்றைக்கு அந்த காரானது புதுப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்கள் 2023 காமராஜர் பிறந்த நாளன்று அந்த கார் புதுப்பிக்கப்பட்டு காமராஜர் அரங்கத்தில் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த காரை புதுப்பித்து இன்றைக்கு காமராஜர் அரங்கத்தில் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் அதை புதுப்பித்த அஸ்வந்த்ராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறது. ஏன் இதை இன்றைக்கு பதிவு செய்கிறேன் என்றால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய இந்த காரானது தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பால் புதுப்பிக்க வைக்கப்பட்டது என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.